நம்ம டிவிலாம் 2026 வந்தோடனே டாப் 10 மூவிஸ் அப்படின்னு பார்ப்போம். ஆனால் நம்ம கொஞ்சம் புதுசாக டாப் 10 கொலைகள், தமிழ்நாட்டில் நடந்த டாப் 10 கொலைகள், இது எப்படிப்பட்ட பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கு, அவர்களுக்கு நீதி இதுவரையிலும் கிடைக்கப்படவே இல்லை, எப்படி கிடைக்கும் என்று பார்க்க போகிறோம். கொலை நம்பர் 1, சிவகங்கையில் மடப்புறம் அப்படின்னு ஒரு ஊரில் பத்ரகாளி அம்மன் கோவிலில் ஒரு இளைஞன் வேலை பார்த்துட்டு இருக்கிறான் காவலாளியாக. அஜித்குமார், வயசு 29. அன்னைக்கு நிக்கிதாங்கிற ஒரு பெண் கொடுத்த புகாரில் போலீஸால் கைது செய்யப்பட்டு லாக்கப்புக்கு கொண்டு போகிறதுக்கு முன்னாடியே பல இடங்களில் வச்சு அடித்து, அந்த கோயிலுக்கு பின்புறத்தில் வச்சு அடித்து காவலர்களே அவர்களை கொலை செய்திருக்கிறார்கள். எப்படிப்பட்ட நாட்டில் இருக்கோம்? நமக்கு யார் பாதுகாப்பு கொடுக்கணும்னு நம்ம நினைக்கிறோமோ, நமக்கு யார் பாதுகாப்பு கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறோமோ அவர்களே கொலை செஞ்சிருக்கிறாங்க. இந்த கோர்ட் என்ன சொல்லுச்சுன்னா, இந்த தமிழக அரசு தன்னுடைய சொந்த குடிமகனையே கொண்டிருக்கு அப்படின்னு ஒரு ஸ்லிப்பர் ஷாட் ஒன்று கொடுத்துச்சு. அதற்கு பிறகு பார்க்க தான் நிக்கிதா மேலே இருக்குது 1000 புகார். 16 பேரை ஏமாற்றி பல லட்சம் ரூபா மோசடி பண்ணியிருக்காங்க. அவங்க மேலே 1000 குற்றச்சாட்டுகள் இருக்கு. அப்படி இருக்கிற பட்சத்தில் நிக்கிதா கொடுத்த புகாரை இவ்வளவு தீவிரமாக விசாரிக்க என்ன காரணம்?